நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் நமக்கு வேணுங்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுவோம். பிஸியாக நம்மளை வச்சுப்போம். ரெஸ்பான்சிபிளாக கூட இருப்போம். டெய்லி சம்திங் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்கூலில் நல்லா படிச்சிருப்போம். காலேஜில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஜாபில் ஓவர் டைம் கூட பார்த்துருப்போம். ஃபேமிலிக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் கூட பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். நான் ரொம்ப பண்ணுறேன், ஆனால் ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்திருக்கா? அப்போது கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ டோன்ட் மிஸ் த ஹிண்ட். ப்ராப்ளம் நம்ம எஃபர்ட் கம்மியாக போடுறோங்கிற மாதிரி கிடையாது. ப்ராப்ளம் நம்மளோட டைரக்ஷன் கிளியராக இல்லைங்கிறது தான். நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சின்ன டாஸ்காக இருந்தால் கூட அர்ஜென்ட் மாதிரி ஃபீல் ஆகும். யாராவது கால் பண்ணால் உடனே அட்டன் பண்ணி பேசுவோம். மெசேஜ் வந்தால் இம்மிடியேட்டாக ரிப்ளை பண்ணுவோம். ஒரு மைனர் இஷ்யூ கூட ஃபுல் அட்டென்ஷன் எடுத்துக்கும். ஆனால் நம்ம க்ரோத்துக்கு முக்கியமான சில விஷயங்கள், அதாவது ஸ்கில் பில்ட் பண்ணுற டைம் எடுக்கிறதா இருக்கட்டும், டீப் ஒர்க் பண்ணுற டைம் எடுக்கிறதா இருக்கட்டும், லாங் டேர்ம் கோலுக்கு பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே போஸ்ட்போன் ஆகிட்டே போகும். டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ஃபோனில் போயிடும். பட் 20 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டாக லேர்னிங் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மைண்டில் நின்றுட்டே இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கிப் ஆகும். நம்மளோட மந்த்தும் முடிஞ்சிடும், இயரும் முடிஞ்சிடும். ஆனால் லைஃப் மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் எந்த லெவலுமே சேஞ்ச் ஆகியிருக்காது. அதுதான் கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ரைட் டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கேன்னு ஒரு டவுட் வரும். இங்கே தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா க்ரோத் வரவே வராது. இம்பார்ட்டண்டான ஃபியூ திங்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இந்த ஐடியாவை தான் ரிச்சர்ட் ஹோச் அவரோட புக்கில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட நேம் 80-20 பிரின்சிபல். அவர் சிம்பிளாக சொல்கிறது என்ன தெரியுமா? லைஃப்பில் நிறைய ரிசல்ட் வரும் தெரியுமா? ஒரு நல்ல ரிசல்ட் அது சின்ன ஆக்ஷன்லேருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் எதுலேருந்து வரும்? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், அதுலேருந்து வரும். மோஸ்ட் ஹாப்பினஸ் நமக்கு பிடிச்சவங்களால வரும். அதாவது ஃபியூ பீப்புள்ஸ்லேருந்து மட்டும்தான் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மெஜாரிட்டியாக டைமை லோ இம்பேக்ட் திங்ஸ்க்கு தான் கொடுக்குறோம். ஹை இம்பேக்ட் திங்ஸுக்கு கொடுக்க மாட்டோம். போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போவோம். எஃபோர்ட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் செலெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ண யோசிக்கிறதே கிடையாது. ரியல் ஷிஃப்ட் என்னென்னா, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்குறத விட, என்ன பண்ண மேக்ஸிமம் ரிசல்ட் வரும்னு சொல்லி கேட்கணும். டைம் லிமிட் இருக்குது, எனர்ஜி லிமிட் இருக்குது, அட்டென்ஷன் லிமிட் இருக்குது. அதனால் ஃபில்டரும் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் டேயில் உங்களை ரியலாக மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஒரு 2 to 3 திங்ஸ் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற திங்ஸ் இருக்கும்ல, அதை ரிப்பீட் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக அன்னெசரி திங்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஹை இம்பேக்ட் திங்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுங்க. சேஞ்சுங்கிறது சடனாக வரவே வராது. ஆனால் நம்மளோட டைரக்ஷன் கரெக்டானா ப்ராக்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக விசிபிளாக தெரியும். ஸோ செலக்ட் பண்ணுற விஷயத்தை ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச் அண்ட் தேங்க்யூ.